சும்மா மறுபடியும் காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டு இவங்களுக்கு போட்டீங்க. இந்த நோட்டுக்காக 1000 500 நோட்டுக்காக அவனுக்கு ஓட்ட போட்டீங்க, கையில மை வச்சான். இப்ப என்னாச்சு? அந்த செல்லா நோட்டை மாத்திரக்கு ரோட்ல நிக்கிற, மறுபடியும் கையில மை வைக்கிறேங்கிறான். எவ்வளவு பெரிய சாதனை பார்த்துக்க. நான் என்ன சொல்றேன், அது ரொம்ப கஷ்டம், நீ மை வச்சா கூட அழிஞ்சிடும், சூடு போட்டு விட்டுரு. அப்பவாது இவனுக்கு சொரணை, மானம், மரியாதை, இந்த சூடு வருதான்னு பார்ப்போம். ஒரு போட்டு விட்டு கிட்டு போட்டு விட்டு எப்படி இருக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க இப்ப கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து காட்டினீங்கன்னா நாங்க 2 லட்ச ரூபா கொடுப்போம். அது வரைக்கும் மாத்திக்கலாம். 2 லட்ச ரூபாய் கல்யாண பத்திரிக்கை அடிக்க காசு யார் கொடுப்பா? இவங்கள மாதிரி ஒரு முட்டாப்பை கூட்டத்தை நீங்க உலகளே பார்க்க முடியாது. அவனுக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஏங்க வா, கல்யாண பத்திரிக்கை குறைஞ்சது 50,000 ஆகும், அதை அடிக்க காசு கொடு, அடிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் வாங்கிறேன். 2 லட்சத்துக்கு கல்யாணம் நடத்துற ஒரு குடும்பத்தை சொல்லுங்க பார்ப்போம். டேய், தாலி என்ன விலை? ஏண்டா புடவை என்ன விலை? சேலை வேட்டி எவ்வளவு? ஒரு கல்யாணம் பண்ண வாங்கினா எவ்வளவு? பிள்ளைய போற வர்றதுக்கு 4 பேருக்கு சோற காய்கறி விலை என்ன? எதுவுமே தெரியல. இவ்வளவு பேசுறவன் கட்சிக்காரன் 650 கோடிக்கு ஜனார்த்தன் ரெட்டி, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சர், கர்நாடகாவில் 650 கோடிக்கு கல்யாணம் பண்ணிருக்கான் தன் மகளுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. கருப்பணத்தை ஒழிச்சிட்டாங்க. கருப்பணம் எங்க ஊர் கருப்பணசாமி இருக்கு பாருங்க, அருவாளை தூக்கிட்டு கிளம்பிட்டான். படுங்கோத்திருக்காரு எங்க ஆளு. டேய் சல்லிப்பை மக்களைங்க வாங்கடா. நான் நீண்ட காலமா இந்த பயல்களை மழையிலையும் வெயிலையும் கணஞ்சிக்கிட்டு பனியில கிடந்துக்கிட்டு அருவாளை வச்சு ஊரை காத்துக்கிட்டு நிக்கிறேன். ஒரு ஒரு கார் வாக்கி சூடாக கொளுத்தணும், ஒரு சாம்பிராணி கொளுத்தணும், ஒரு ஊதி வித்து கொளுத்தணும்னு இல்லை. ஊரு பைய கொள்ளையடிச்சு வச்சிருக்கலாம். எவன் வந்தாலும் கருப்பு பணம் என்ன ஏன் பண்ணணும், என்ன இந்த படி போடுறீங்க? அவர் கடுங்கோத்தில் இருக்காரு எங்க கற்பனைசாமி. சல்லிப்பையில் சேட்டையை பாருங்க. ஊழலை ஒழிக்கிறான். எங்கிட்டு ஒழிக்கிறது? தாளில் எழுதிதான் கிழிச்சு போகணும், ஒழிக்கணும் ஊழல். வங்கி வாசல்ல நம்ம அப்பத்தா ஆத்தா போய் நிக்குது, படிக்கல. அந்த மனுவை எழுதி கொடுக்குறதுன்னு போறாங்கிறான். இது ஊழல் இல்லையா? இது லஞ்சம் இல்லையா? இது கைவிட்டு இல்லையா? ஓட்டுக்கு காசு வாங்குகிற முறையை, தேர்தல் அமைப்பு முறையை ஒழிக்காம நீ எப்படி இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? ஊழல் லஞ்சம் என்பது உளவியல் நோய் இந்த நாட்டு மக்களுக்கு. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது எல்லாருக்கும் முன்னாடி கும்பிட்டு வந்துடும் நினைக்கிற, வரிசையில் நிக்க உனக்கு விருப்பம் இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி கும்பிடணும்னு. அந்த எவனுக்கும் கிடைக்காத தனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் லஞ்சம் பிறந்துருது. தட்டில் 1000 ரூபாய் கூட போட்டுருவேன், கதை முடிஞ்சிருது. மருத்துவ படிக்க போற 10 இடம் தான் இருக்கு, 100 பேர் வரிசையில் நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறா. எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிறா. 50 லட்சத்தை கட்டி சீட்டை வாங்கிறா. லஞ்சம் பிறந்துருது. நீ 50 லட்சம் கட்டி படிச்சுட்டு வந்து எனக்கு ஊசி போடுவிய? அவ்வளவு நல்லவனா நீ? அவ்வளவு. நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு? என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்? கால கொடுமை பாருங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். என் அன்பு உறவுகள், ஒரு நாட்டின் பிரதமர் கருப்பணத்தை ஒழிப்பேன்னு அறிக்கை விடுறாரு. 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ட்டு. உன்னை கொன்றுவோம்னு எவனா மிரட்டிக்காங்கிறான். ஒரு சாதாரண குடிமகனை வாட்ஸ்அப்ல பகிரில எவனா மிரட்டினாலே போலீஸ் கைது பண்ணிடுது. இந்த நாட்டின் பிரதமரை யார் மிரட்டினது சொல்லு? அவன் மேல ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல சொல்லு? இல்ல. அப்ப கருப்பு பண முதலாளிகள் உன்னை மிரட்டுறான்னா நாட்டை நிர்வகிக்கிற அதிகாரம் நாட்டில் வலிமையானவன் பிரதமரா கருப்பண முதலாளியா? நாடு யார்கிட்ட இருக்கு? பதில் இல்லை.